ஏன் இப்படி படைச்சா கடும் கஷ்டப்பட்ட குத்தி இந்த நேரம் போடலாம் அஞ்சாருங்க எல்லாம் இப்படி பீங்க எலும்பு எங்கட வாழ்க்கையில சில வேளையில நானே யோசிக்கிறேன் என்னதுக்கு நம்ம இருக்கோம் நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து கொள்ள இயலாது நம்ம செத்து போவோமான்ற நிலைமைக்கு கூடி நான் யோசிச்சிருக்கேன். தோண்ட நடந்த இடம் தான் இந்த இப்படி இந்த இதுக்கு வந்தது தோண்டாங்க இஞ்ச மட்டும் தெரியும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் கௌசினங்கள். இப்போதும் எங்க இருக்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையில் வந்தாரமுல்லை எலிச்சி கிராமம் என்ற கிராமத்தில் உள்ளோம். மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் இந்த அண்ணாட குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அண்ணாவுக்கு வந்து 3 பிள்ளைகள். அந்த வகையில இதே மாதிரி நான் இதுவரைக்கும் தான் இப்படி இந்த அண்ணாட நிலைமை வந்து இது மாதிரி பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான நிலையில இந்த அண்ணாட கால்கள் வந்து தெரிகின்றது. அந்த அண்ணா வணக்கம். உங்களோட பேரு? ரெண்டு பேரும் தங்கலிங்கம் சைலகோவன். இடத்துல பேர் என்ன? இது வந்தாரமுல்லை எலிச்சி கிராமம். வந்தாரமுல்லை எலிச்சி கிராமம். இப்ப அண்ணாவுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். மூத்தாளுக்கு எத்தனை வயதுனா? அடுத்த ஆளுக்கு எத்தனை வயது? மூத்தாளுக்கு பொடியனுக்கு 11 வயசு, 2வது பொம்பளை பிள்ளைக்கு 7 வயசு, 3வது பொடியனுக்கு 3 வயசு. 3 வயசு. இப்ப என்ன மாதிரியான இப்ப எப்படி குடும்பத்து நிலைமை வந்து இப்படி 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 அண்ணாவுக்கு இப்படி வந்தது பிறகு இப்ப இப்படி உங்களுக்கு எத்தனை வயதுல வந்த உங்களுக்கு? எனக்கு 7 வயசுல முள்ளு ஏறினது. சின்ன வயசுல முள்ளு ஏறினது. ஏறி வேலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. சின்ன ஒரு தரமா தான் இருந்தது. இது இந்த பட்டி ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டாங்க. விட்டது பிறகு திருப்பி வந்தது ஒரு 3 மாசத்தால. திருப்பி வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனது. திருப்பி வட்டி ஆபரேஷன் பண்ணி போட்டு அந்நேரம் இதை மாதிரி இயற்கை அது இதெல்லாம் இல்லை. சும்மா நோமலா தான் இருந்தது. மறுகா கொழும்புக்கு அனுப்பி கொழும்புல இந்த வெட்டு விழுந்தது. இந்த வெட்டு விழுந்தது பிறகு இந்த விரல் அப்படியோட எல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் 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 படிப்படியா சுருங்கி வேலைஞ்சி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே தருவாங்க குளிச்ச மருந்து அதெல்லாம் தருவாங்க. சந்தோனி நம்மளுக்கு அந்த குளிச்ச மருந்து ஒன்று செட் ஆகிற மாதிரி இல்லை. ஃபுல்லாமட்டோனி பிரைவேட்டாக கொண்டு தான் காட்டி அதில் பிரைவேட்ல இந்த எழுத்துறை மெடிசன் குளிச்சையும் டீப் மருந்து ஒன்று தருவாங்க. அது கிழமைக்கு ஒருக்கா ஒரு குளிச்சை 120 ரூபா. ஒரு குளிச்சை 120 ரூபா. ஒரு நாளைக்கு 2 குளிச்சை போடணும். கிரீம் வாங்கணும். ஒரு கிழமைக்கு 1000 ரூபாய் காசு எந்த செலவு மட்டும் போகும். எங்கிட்ட செலவு மட்டும் 1000 ரூபாய் காசு போகும். பெண்டேஜ் சிலை வாங்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு 3-4 சிலை பெண்டேஜ் சிலை வாங்கணும். அதையும் கட்டிட்டு அடுத்த சிலையை தூக்கறிய வேண்டியது நான் கழுவி மனைவி கழுவி தருவாங்க. கழுவி பாவிக்கிறது. அப்படின்னு கடன் கஷ்டம் போய் சாவில நித்திரையும் இல்லை நிமையும் இல்லை. இந்த நோயை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இந்த வீட்டுல விட்டுப்பட்டு போய் நான் தானங்கனாலும் போய் சாப்பாடு தேடி கொண்டு இப்படி கொடுக்கறது வீட்டை. எனக்கு ஆறு உதவியும் இல்லை. மர உதவியில தனி 3 பிள்ளைகளையும் விட்டுப்பட்டு போறதுக்கு இன்றைக்கு போனாலே இப்போ அப்படி அப்படின்னு மன சொல்றது போய் போறதுக்கு ஏழாமே இருக்கிறது. வீட்டை விட்டுப்பட்டு விட்டு போனா 6 பார்த்து கொள்றது நிலைமையா இருக்கிறது. இது மறையா இப்படி எப்படி கொஞ்சம் அப்படியா? இது வந்து இதுவும் கடும் கஷ்டமா தான் இருக்குது. இது வந்து எப்படி நிலத்துல எப்படி நான் வைக்கல அந்த பாட்டா ஒன்று வச்சுட்டு அந்த பாட்டாவுக்குள்ள பஞ்சு வச்சுதான் கொல்லுல ஊண்டி இது வைக்கிறேன். பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் எப்படியான நிலைமையில வந்து இருக்கின்றது. இப்படியே ஒரு எப்படி இதாயிட்டு இப்படி இந்த அப்படியே சதையான தள்ளிருக்கு. சதையை அப்படியே தள்ளிட்டு இதுல வந்து இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப எப்படி இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படியானது பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு இப்படி நிலைமையில இருக்கு வந்து என்ன செய்யறது தெரியாம யோசிச்சு கொண்டு இப்ப வந்து அண்ணோட மனநிலை வந்து இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியா நிலைமையில இருக்கு. என்ன செய்ய கல்யாணம் கட்டிட்டோம் கடைசி மட்டும் வாழ்ந்துட்டு போவோம். செத்து வேலை ஒன்றும் செஞ்சு கேளாது. என்ன நம்ம பொண்டாட்டி நம்ம வந்துட்டால் நம்ம சின்ன வயசுல கல்யாணம். நான் 21 வயசு கல்யாணம் கிட்டக்குள்ள 2 மனுஷுக்கு 17 வயசு. நாங்க விரும்பி தான் கல்யாணம் இப்படி வந்து சரிக்காம போய் எல்லாம் அரசாங்கத்தை பலவெல்லாம் கிடைச்சது எல்லாரும். இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. இந்த காலத்துல என்னன்னு சொன்னா போனோன்னு திடீர்னு வெட்டிடுவாங்க. வெட்டிட்டோன்னு இதை விட கொஞ்சம் கடுமையெல்லாம் போயிடுமா இல்லை இப்படி நான் பொருள் 3 ரூபாய் சைக்கிளை சுற்றி தரு இதை விட கையால் எழுத்துருமா
ரெண்டு ஓட்டு தான் யோசனையா இருக்கு. நான் அதிகம் சில கேட்ட உதவி ஒன்று கேட்ட ஒருத்தரும் தாரமாயிட்டு இல்லை. இப்ப சில அண்ணா வந்து என்ன இப்ப சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி எப்படி என்ன மாதிரி போகுது நிலைமை? சாப்பாட்டுகள் ஐயா கடும் கஷ்டம். நான் இப்போ என்னன்னா வெள்ளிக்கிழமையில போடுறது, வெள்ளிக்கிழமையில போனோடனே கட்டுக்குள்ள போனோடனே இந்த 2000 காசு வருவாங்க. 1000 ரூபாய் கீவார் காசு வரும், 8500 கீவார் காசு வருது, ஒரு 5000 காசு இந்த இயலாத காசு வருது. அதை வச்சு குடும்ப ஜீவியம் போகுது. அது வந்து போதுமானதா இருக்கானா? இல்லையா, போதுமானது இல்லை. போதுமானது இல்லையா? என்ன செய்யறோம் நம்மட என்ன செய்யறோம் என்று ஒரு பக்கத்தை இப்படி வாழ்ந்து கொண்டு போறோம். இப்ப சின்ன நேரத்துல இப்படி வேற இதுகளுக்கு எங்கேயும் போறீங்களா? இன்னும் யாரும் உங்களுக்கு பணம் இன்னும் தார மாதிரி அப்படி இன்னும் தாரமாயிரம் ஒருத்தரும் இல்லையா? தாரமாயிரம் இது வரைக்கும் சில பேர் சந்திரிக்காங்கன்னு இந்த காலத்துல கொண்டும் கிடைக்கவும் இல்லை. என்ன ஒரு அரிசி வாங்கி தருவாங்க, ஒரு கறிக்கு அப்படி வாங்கி தருவாங்க முதல்ல. ஆனா இந்த ஒன்றுமே இல்லை. கடும் கஷ்டம் இல்லாமையா கடுமையா தான் போய்கொண்டு இப்படித்தான். நான் இப்படி இந்த கோயில் வெளில போனா விருப்பப்பட்ட தருவாங்க, எடுத்துட்டு வந்து இப்படி தான் இந்த குடும்ப வச்சு போய்கொண்டு. இப்ப வந்து சில நேரத்துல வந்து அண்ணா இப்படி இந்த பலி எல்லாம் வந்து எப்படி இரவையில வந்து எப்படி இருக்கணும்? இரவையில வர்ற நேரத்துல சில நேரத்துல வந்து இப்படி நம்மளுக்கு ஒரு நோய் வந்தது, இதை குணமாகன்ற இல்ல குணமாகாது இப்படி வந்தது ஒருத்தருக்கு இல்லாம மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்கும் சில நேரத்துல? எனக்கு எந்த வேதனையா நான் ஆடுகிட்டையும் சொல்லி விளங்காது, ஆடுகிட்டையும் சொல்லி விளங்காது. எந்த வேதனை என்ன அவன் எந்த மனுஷத்தை சொல்லுவா எலும்பி இப்படி குத்துதான்னு சொன்னா சித்தாலையில போட்டுருவாள், ஐலட்சுமாம போட்டுருவாள். என்ன செய்யறேன் இந்த வேதனையை தாங்கி 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 மகன் வந்து வந்து எனக்கு இது அலட்சியமா போயிடுது, சரியா இதா போயிடுது. சில கட்டத்துல என்னத்துக்கு இருக்கணும்ன்ற வரும். அதை யோசிச்சு சிந்திச்சு பாக்குற நேரம் அப்படி நடக்க போடாது, அப்படி செய்யப்படாது. இறைவன் ஒரு இருக்கான், கடவுள் ஒரு இருக்கான், பிள்ளைகள் இருக்கி நம்மளோட பிள்ளைகள் என்றாலும் பெருத்தவனை என்றாலும் நம்மளை இப்படி படிக்க வச்சு ஒரு பிள்ளைகள் என்றாலும் பார்த்து சரியாகுங்கள் என்ற நம்பிக்கையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். இப்ப குடும்பத்தின் நிலைமை எப்படியா நிலைமையில போய்கொண்டிருக்கேன்? இப்ப உங்களை பொறுத்தளவுல நீங்க குடும்ப வீட்டு தலைவர்னாக்குள்ள இப்படி ஒரு இது இல்லாத நிலைமையில இப்படி இருக்கக்குள்ள எப்படியா நிலைமையில போய்கொண்டு சின்ன நேரத்துல ஒரு கட்டத்துல எப்படி பாக்குள்ள உங்களுக்கு விளங்கு தானே எப்படியா நிலைமையில இருக்கேன்? இப்ப எப்படி குடும்பத்தின் நிலைமை வந்து எப்படி போய்கொண்டிருக்கு? குடும்பத்தின் நிலைமை கடும் கஷ்டமா தான் போய்கொண்டு இருக்கையும் நான் என்ன செய்யறது அதுக்காண்டி என்ன ஒன்றும் செஞ்சு கேளாது. யாரும் உதவிகள் என்னவும் தந்தா ஒன்றும் நல்ல வாழ இல்லாமன்ற நோக்கம் தான் இருக்கு. இது வரைக்கும் உங்கள்கிட்ட கோல் பண்ணி நீங்க நம்பரை போட்டபடி அவங்கள்ட்ட கோல் பண்ணி உலக பேருக்கு உதவி செய்யறீங்க சொல்லி அதை பார்த்துட்டு நான் உங்கள்ட்ட கோல் எடுத்து கூப்பிட்டு இப்படித்தான் போடுங்க தம்பி, என்னைய போட்டு இப்படி உதவி ஒன்று செஞ்சாங்க. இதை பார்த்து இப்ப அண்ணாவுக்கு வந்து இப்ப பிள்ளைங்கள் வந்து இப்ப ஒரு படிப்பு செலவு வரைக்கலாம் என்ன ஒரு பொருட்கள் வாங்கணும், இல்ல புது உடுப்பு எடுக்கணும், இல்ல செருப்பு வாங்கணும். இப்ப பிள்ளைங்கள் வந்து ஆசைப்படுறதுல வந்து இப்ப உங்களால வந்து அதை நிறைவேற்ற முடியுமா இருக்கா? இல்ல நிறைவேற்றல நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு மனக்கவலை அப்படி இருக்கானா? கவலை ஐயா. இப்ப இந்த பிள்ளை ஒரு உடுப்பு கட்டோனே டக்குனு வாங்கி கொடுக்கல, ஒரு கொப்பி கட்டாலும் வாங்கி கொடுக்கலாது. இப்ப கொப்பி இல்லாம ஏஜிபிசில மூலமா தான் எழுதி போட்டு அந்த ஏஜிபிசி மூலமா தான் கொப்பிக்கு இந்த நிலைமையில இந்த 2 பிள்ளைகளும் வலிக்கிட்டு இந்த போறதுக்கு ஏஜிபிசி மூலமா என்ன கொப்பி வாங்கி கொடுக்க எல்லாம் கடும் கஷ்டம். என்ன ஒரு இந்த பிள்ளைகள்ட்ட சொன்னா அந்த பிள்ளைகள்ட்ட சொன்னா விளையும் கொள்ளும். என்ன அப்பாட்ட இப்ப இல்லம்மா, அப்பா இப்படிதான் போயிட்டு வந்து அப்பா இப்படி எடுத்துருவேன் என்ன சொன்னா சரியப்பா அந்த சொல்ற சாயக்கூடிய அது இருக்கி அந்த இது இருக்கி கவலை என்ன செய்யற வாங்கி கொடுத்துக்கல என்ன செஞ்சுக்கலாம் கவலைப்பட்டு அவையிட்ட சொல்லாம சரிப்பா எங்களுக்குள்ளே மனசுக்குள்ள எந்த மனசுக்குள்ளே போட்டு கவலையாகிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன செய்யுது இப்ப டைமுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்து கிடைக்கானா இல்ல என்ன மாதிரியான டைமுக்கு சாப்பாடு எல்லாம் கஷ்டம் தான். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஒரு 10 கிலோ சேர்த்துக்கொண்டு வச்சா அது இப்படித்தான் போய் வந்து சேர்க்கிற நேரத்துல எடுத்துக்கொண்டு வச்சா 7 வயசுல இருந்து 17-18 வயசு மட்டும் இந்த வாழ்க்கையெல்லாம் ஹாஸ்பிட்டல் வாங்குதா. ஒரு வருஷத்துல எப்படியும் ஒரு 6 மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஆரிப்பேன், மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் ஆரிப்பேன். 14ஆம் பாட்டு சொந்த மாலி தந்த போட்டு மட்டக்களப்பு பாட்டு அப்படி இருந்து அவையிலும் மருந்து கட்டுவாங்க, அது செய்வாங்க. நானும் சரியாயிரம் போட்டு நானும் 9 ஆபரேஷன் இந்த காலில் மட்டும் பண்ணிருக்கேன். இந்த காலில் மட்டும் இடத்த தோண்டினா இந்த தோண்டின இருந்த இடம் தான் இந்த இப்படி இந்த இதுக்கு வந்தது. தோண்டாங்க இஞ்ச மட்டும் தெரியும் அந்த பாலி அப்படியோட. அது பச்சை பாக்கு இப்படி போட்டு உள்ளுக்கு தூக்கி எடுக்கலாம். அப்படியான நிலைமையில தோண்டி
அது எனக்கு என்ன போவோம் பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல போனேன்னு பெட்டை தான் போறாங்க. இதவே இல்லை எனக்கு இது அன்பேலை இதவே இல்லையே வேலைக்கு முன்னுக்கு பிள்ளைகளுக்கு முன்னுக்கு மனசுக்கு முன்னுக்கு வச்சு அல்ல குறைவுனா என்றாலும் வேதனைப்படுவாங்க என்னன்னு கேட்பாங்க. நான் வேதனைய என்ன போட்டுக்கு நான் தனியா வச்சாலும் சொல்லுவேன். ஏன் வேதனை இப்படி படைச்சா என்ன படைச்சவன் என்ன படைச்சவன் ஏன் இடையில இந்த வருத்தத்தை தந்தா தந்த நீ ஒரு நிலைமை கட்டத்துல கல்யாணம் கட்ட முடியாது அந்த கட்டத்துல நீ எடுத்திருக்கணும். எடுத்திருந்த ஒரு கவலை இல்லை வேலைக்கு 3-4 பேருக்கும் ஒரு கவலையும் இல்லை. அப்படி கால் தெரிஞ்சு இந்த கால் இப்படி ஏழாமண்டு இதை இப்போ கடும் மோசமா இருக்கு. அந்நேரம் இதோட மோசம் குறைவா இருந்தது. அந்நேரம் இந்த சும்மா பொல்லு இல்லாம கொஞ்சத்துக்கு வர வந்து கொஞ்சத்தை நடந்து போய் இப்போ ஒன்றுக்கும் இந்த அந்த என்னன்னு சொன்னா எனக்கு அடிச்சு விளங்காது கடுமையா இயலாம். அப்படி இன்னும் தாங்க சக்தி இல்லை. பணம் விட்டு போயிட்டு 4 மாசம் சித்திரை புரை அதை இருக்க மாட்டேன் என்றாலும் பிள்ளைகளுக்கு எங்கேயும் தேடி வச்சுட்டு இப்படி ஒன்ற வாழ்க்கையை தேடி வச்சுட்டு இருந்தாலும் இப்படி அனுப்புனா பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய நிலைமை சந்தோஷமா இருக்கும் தானே. நான் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் போய் கிடந்து உளுந்த வேதனையில இந்த வேதனையும் போட்டு இது செய்யறதுக்கு இல்லாம இப்படி ஒரு பக்கம் வலி ஒரு பக்கம் குடும்பத்து நிலைமைக்குள்ள ரெண்டு வலியும் தாங்க இயலாது. இப்படி வலியில தாங்கிறத விட நம்ம பாலனமான்ற மாதிரி கடும் கஷ்டப்படும். நான் டிராவில இரவு கூட 2 மணி முழிப்பு வந்தது. 2 மணி இந்த உழவு நேரத்துக்கு நித்திரை வரும் என்று கை பண்ணி பார்க்க நித்திரை வருது. எப்படி குத்துமானா இல்ல எப்படி குத்துமையாண்டு கேட்கல. ஐயா இந்த குத்தி இந்த நரம்பெல்லாம் அஞ்சாருங்க எல்லாம் இப்படி பீங்க எலும்பு இதெல்லாம் பீங்க எலும்பிஞ்செல்லாம் நடக்குறாங்க. இதெல்லாம் முட்டுக்கால நடந்து காலம் நடக்குற திடீர்னு பொண்ணு ஊட்டி நடந்துக்கல. அது இதெல்லாம் வந்து இந்த முட்டி நடந்து முழங்கால நடந்து அது என்று இப்படி பாத்தீங்கன்னா முட்டுக்கால நடந்து எப்படி இதெல்லாம் இதாயிட்டு இப்படி பாருங்க இந்த கருப்பாயிட்டு அப்படியே நிலைமையெல்லாம் நிலைமை வந்து முகம் ஒரு மோசமான நிலையில ஆயிருக்கு. என்னன்னு சொன்னா எனக்கு இப்படி என்ன நான் நினைக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் நினைச்சாலுமே நம்ம என்ன வர மாறப்போதும் டீம் இல்லை. நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகுது. ஒரு மனவருத்தம் அப்படி மனவருத்தம் படைச்சது நல்லா இப்படி ஒன்றும் இல்லாம இடையில வராம இருந்திருந்தா இப்படி ஒரு குடும்பத்தை நம்ம பொறுப்படுத்த அதை நல்லா பாத்திக்கலாம் அப்படின்ற அப்படி நிலைமை. எதுவுமே இல்லாம ஒரு கால நம்பரா 2 காலையுமே இப்படி இருக்கக்குள்ள மனசுல வந்து இப்ப என்ன ஓடிக்கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நம்பி பிள்ளைங்களும் குடும்பங்களும் இருக்கு. எப்படியான நிலைமையில என்ன மாதிரியான உதவிகளை வந்து எதிர்பார்க்குறேன் நீங்க? எனக்கு எந்த வீட்டோட செய்யணும்னு சொன்னா எனக்கு நம்மளுக்கு கோழி வளர்த்து வேலை செஞ்சு அது செஞ்சு ஆடு மாடு வளர்த்து எல்லாம் ஓடி தெரியலாது. எந்த மனுஷன் ஒரு 10ஆம் ஆண்டு மட்டும் படிக்கிறீங்க அவ கடை வச்சு நடத்தக்கூடிய கடை ஒன்று வச்சா எனக்கு வேலிசன் ஒரு கடையும் ஒரு கட்டி தந்தது. ஒரு கடை ஒன்று கட்டி தந்தது சாமான் போடவே இல்லை. நாம சாமான் போட்டு இந்த பொருளாதார சிக்கல் இங்க சாப்பிடுறதா என்ன செய்யறது. நான் இப்படி போய் தான் 7500 ரூபாய் கடை போட்டுருந்தேன். 7500 ரூபாய் காசில இருந்து அப்படி கூடி வந்து இப்ப சாப்பிடுறதுக்கு கடும் பலி இல்லாம கஷ்டப்பட்டு இந்த கையில இருந்து 3 வருஷம் சுத்தி காட்சி போயிட்டு இந்த மொழி உண்டு இப்படி இந்த ஒரு இப்படி நடந்து போயிரு 2 இப்படி நடந்து போகணும். பாக்குற உறவுகள் எனக்கு எங்க பிள்ளைகள படிப்பு செலவு 3 பிள்ளைகள் படிக்கிறது. மூத்தாள் 6ஆம் ஆண்டு படிக்கான். 2வது பிள்ளை 3ஆம் ஆண்டு படிக்குது. பொடியன் நேசரி போறாரு. இந்த பொடியன் படிப்பு செலவு பிள்ளைகள படிப்பு செலவு எடுத்து எனக்கு இந்த பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சு இந்த பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்று தேவைப்படுது. இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும். வாழ்வாதாரத்துக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு கடையை போட்டு ஒரு உதவி செஞ்சு கடைக்குரிய காசி இந்த சாமான்கள் வாங்கி அது பேடிச்சு கடை ஒன்று கட்டி தந்தது. ஒரு புலக்கல்லால வேலை தயார போட்டு கட்டி தந்த வீட்டோட கடைக்கு போடுறதுக்குரிய சாமானுக்கு நிதி காசி ஆனால் ஒன்றுமே இல்லது. போட்டு தந்து வேறு உதவி செஞ்சா பெரிய உதவியா இருக்கும். அதை வருமானத்தை எந்த பிள்ளைகள் படிப்பு செலவு சாப்பாடு செலவு அதை கவர் பண்ணி நான் வாழ்வேன். இந்த காலுக்கும் உரிய இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னன்னா இந்த காலை பார்த்துட்டு எல்லாரும் இந்த காலுக்குரிய எனக்கு கணக்கில் அப்படி கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலை காட்டி இந்த காலை கொஞ்சம் சரியா இதாது கொஞ்சம் உதவி செய்ய மாதிரி பார்க்குற உறவுகள் அனைவரையும் தலைமையை கேட்டுக்கொள்கிறேன்.